ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு தரமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்டஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அந்த கண்டஸ்டன்ட்டு டே 1லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டே 1ல் ஆரம்பித்த கண்டஸ்டன்ட்டு எதோட டைல்யூட் ஆகிட்டாங்க. இப்போ சொல்லப்போனால் இப்போ விஜய் விஷால் 25 நாள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், காமெடி பண்ணார், என்டர்டெயின் பண்ணார், பயங்கரமாக டான்ஸ் ஆடினார், இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 25 நாள் என்ன பண்ணார், என்ன செஞ்சார் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னைக்கு டைல்யூட் ஆனாங்களோ ஸோ அந்த டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு அன்ஷிதாவோட பேரை சொல்லி சம்மந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இல்லை சார், ஒரு பெரிய ஃபைட் வந்து நடந்துச்சு இல்லையா சார், அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் அவங்களுடைய கேம் பிளேவே வந்து மாறி போச்சு. கேம் பிளேவே இல்லை சொல்லப்போனால் ஒரு 14 நாள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேமே ப்ளே பண்ண மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கேமே பெருசாக வந்து ப்ளே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நம்மளுடைய முத்துக்குமரன் அன்ஷிதாவை பார்த்து. சொல்லப்போனால் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னவ் இருந்தார் இல்லையா, அது வரைக்கும் தான் அவங்களுடைய கேம் பிளேவே இருந்த மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பெருசாக கேமே ப்ளே பண்ணாத மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல நம்மளுடைய முத்துக்குமரன். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் அக்காவை வந்து பார்த்திங்கன்னா தாக்கி பேசுகிறாப்புல விஜய் விஷால் அவர்கள். என்ன தாக்கி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போ பார்த்தாலே கற்றுக்கிட்டே இருக்காங்க சார், இந்த கத்துதல் வந்து எப்போ வந்து டைல்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு 20 நாள் 15 நாள் வந்து தாங்குச்சு. அதுக்கப்புறம் யாருமே பெருசாக வந்து அவங்கள வந்து கண்டுக்கிறதுல இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து கலாச்ச மாதிரியும் முகத்தில் ஒரு வன்மத்தை கொட்டுற மாதிரி வந்து சொன்னாப்புல. சரி, ஓகே, விஜய் விஷால் வந்து சொல்கிறது கரெக்டு தான். நிறைய இடங்கள் வந்து தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சி சில விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. அதே அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு வந்து இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜாக்லின் அவர்கள் வந்து ரீப்ளே பண்ணாமல் இருப்பாங்களா என்ன? விஜய் விஷால், நீ என்னை வந்து சொல்லிட்டு இல்லைடா, கண்டிப்பாக நான் உன்னை வந்து வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க எந்திரிச்சு விஜய் விஷாலுக்கு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 நாள் வரையும் தான் விஜய் விஷாலுடைய கேம் பிளேவே வந்து இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, என்டர்டெயின் பண்ணார், நல்லா டான்ஸ் ஆடினார், பாட்டு பாடினார், எல்லாமே பண்ணார். 25 நாள் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆச்சு, மைலேஜாக வந்து ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய 25 நாளில் ஒன்றுமே பண்ணலை இது வரைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கேம் பிளே 25 நாளில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து அந்த இடத்துல ரீப்ளே கொடுத்து ஒரு பயங்கரமான அடி கொடுக்குறாங்க விஜய் விஷால் அவர்களுக்கு. ஆக்சுவலாக ஜாக்லின் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வந்து இதுதான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்கள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஜாக்லின் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன டோனில் சொல்கிறாங்களோ அதே டோனில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பாசிட்டிவாக போகும், சில நேரங்கள் வந்து நெகட்டிவாக போகும். பட் இன்றைக்கி அது பாசிட்டிவாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் விஷால் மேலே நிறைய பேர் வந்து பயங்கர காண்டில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜாக்லின் அவர்களுக்கு நிறைய கிளாப்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் தர்ஷிகா வந்து ரஞ்சித் பேரை வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த குயின் டிவி கிங் டிவின்னு வந்துச்சு இல்லை சார், அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதே வந்து தெரியல சார். 21 நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து தர்ஷிகா வந்து பார்த்து கேள்வி கேட்குறோம், தர்ஷிகா நீங்கள் எங்கேம்மா போயிட்டீங்க? ஏதோ 1 வாரம் 2 வாரம் வந்து ஓகேவாக வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீ இன்னுமே பண்ணலாமா, காதல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில. இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய கேம் பிளே வந்து இந்த டேட்டோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க, என்ன டேட்டில் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.